Students, good evening. Students, good evening. Good evening, sir. சுஷ்மிதா தவிர வேற யாருமே குட் ஈவினிங் கூட சொல்ல மாட்டாங்கப்பா. சரி, இன்னைக்கு டைம் டேபிள் படி ஹிஸ்டரி கிளாஸ் கரெக்டா? எஸ் சார். ஹிஸ்டரி நடத்தவா இல்ல எக்கனாமிக்ஸ் பாப்போமா? சார் ஹிஸ்டரி போலாம் சார். ஹிஸ்டரி ஆரம்பிச்சலாமே. எக்கனாமிக்ஸ் கஷ்டமா இருக்கா? சார் அது ஒரே சப்ஜெக்டே பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு சார். ஹிஸ்டரி பார்க்கலாம் சார். அப்போ விடுங்க, ஹிஸ்டரியே நடத்துவோம். ஹிஸ்டரி பேசிக்கா இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ இன்ட்ரோ கொடுத்துட்டு நாளைக்கு சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று எல்லாரும் டெஸ்ட் எழுதுனீங்களா? எஸ் சார். நான் யாருமே எவ்வளவு மதிப்பெண் வந்துச்சுன்னு யாருமே சொல்லலையே. சார் அனுப்பிட்டேன் சார். சார் அனுப்பியிருந்தேன் சார். மொத்தமே சொல்றேன், நான் பேர் சொல்லட்டுமா? சுஷ்மிதா அனுப்பியிருந்தீங்க, மீனாட்சி அனுப்பியிருந்தீங்க, விஜய் அனுப்பியிருந்தீங்க, பார்கவி அனுப்பியிருந்தீங்க. 4 பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. only 4 members. சரி வாங்க பார்த்துடலாம். உங்க நன்மைக்காக சொல்றேன், படிங்க, டெஸ்ட்டை ரெகுலரா எழுதுங்க. சரி, நேற்று மேக்ஸ் கிளாஸ் எப்படியா இருந்தது? ஸோ அந்த கிளாஸ் ஓகேவா இல்ல பழைய சார் ஓகேவா? சீக்கிரம் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த சார் ஓகே தான் சார். அப்ப இவர் மேக்ஸ் நடத்திட்டு அவர் ரீசனிங் நடத்தட்டுமா? பார்கவி, உங்களுக்கு எதையா ஈஸியா இருக்கு? சார் நேற்று நான் மேக்ஸ் நோவோ அட்டென்ட் பண்ணலைங்க சார். ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டீங்க. வீடியோவும் பார்க்க மாட்டீங்க? இல்லை சார், மேக்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் சார். அந்த ஷீட்டை மட்டும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க சார். சரி, ஓகே. சரி வாங்க ஹிஸ்டரி பார்த்துருவோம், ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம தனியாக ஒவ்வொருத்தரையும் நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி, இப்போ ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல எந்த அளவுக்கு முக்கியம், குறிப்பாக டிஎன்பிசி தேர்வுகள்ல. நீங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல ஆரம்பிச்சு அப் டு யூபி எக்ஸாம் வரைக்குமே, யூபிஎஸ்சி எக்ஸாம் வரைக்குமே ஹிஸ்டரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டிஎன்பிசியில் இதோடைய வெயிட்டேஜ் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரிக்குள்ள இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்னு நீங்க பிரிச்சீங்கன்னா, இது குரூப் 1 எக்ஸாமாக இருந்தால் இந்தியன் ஹிஸ்டரியிலிருந்து 25 கேள்விகள், தமிழ்நாடு ஹிஸ்டரியிலிருந்து பாருங்க 40 கேள்விகள். ஸோ அப்ப என்னன்னா, இந்த யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியம், கலாச்சார, பண்பாடு, நாகரிகம், வரலாறுன்னு கொடுத்துருப்போம். ஸோ அப்ப இந்த யூனிட் 6ல இருந்து நமக்கு 40 கேள்விகள் கேட்கப்படுகிறது. இந்த 40 கேள்விகள்ல கட்டாயம் 20 கேள்விகள் ஹிஸ்டரியாக இருக்கும். சரிங்களா? 20 கேள்வி ஹிஸ்டரி. அடுத்து பாருங்க, ஒரு 10 கேள்வி திருக்குறள்ல இருந்து வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஒரு 10 கேள்வி தமிழ் இலக்கியம், லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து. உதாரணத்திற்கு என்ன நடத்துவாங்க அப்படின்னா, திருக்குறள் ஒரு 5 கேள்வி கேட்டாலும் இலக்கியத்துடைய கேள்விகள் 15 இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் ஹிஸ்டரி கொஸ்டினை 15 ஆக்கிட்டு இலக்கியத்துடைய கொஸ்டினை 20ஆகவும் மாற்றியிருக்காங்க. ஸோ இது மாறி மாறி நடந்திருக்கு. அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் இங்க ஒரு 25 வினாக்கள், அப்புறம் இங்க ஒரு 20. ஏன்னா நம்ம திருக்குறளையும் தமிழ் இலக்கியத்தையும் சேர்க்க கூடாது. யூனிட் 6ல 40 கேள்வின்னு குரூப் 1ல சொன்னாலும் அந்த 40 கேள்விகள்ல 20 கேள்விகள் தான் ஹிஸ்டரி அதிகபட்சம். 10 அல்லது 5ல இருந்து 10 வினாக்கள் திருக்குறள்ல இருந்தும், ஒரு 10ல இருந்து 20 வினாக்கள் தமிழ் இலக்கியம் சார்ந்த கேள்விகளாகவும் நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? சரி, அப்ப 25 பிளஸ் 20 சேர்த்தீங்கன்னா ஏறக்குறைய 45 வினாக்கள் நமக்கு ஹிஸ்டரி, வரலாறு பகுதியிலிருந்து கேட்க போறாங்க குரூப் 1 பிரிமரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாருங்க, இதே குரூப் 2, 2A,
குரூப் 4 எக்ஸாம் ஆக இருந்தால் பாருங்க, இந்தியன் ஹிஸ்டரியில இருந்து 10 வினாக்கள், அதே மாதிரி யூனிட் 6ல இருந்து 20 வினாக்கள். இந்த 20 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியா பிரிச்சிடலாம். 10 ஹிஸ்டரி, 5 திருக்குறள், 5 தமிழ் இலக்கியம். அப்ப 10 + 10 = 20 கொஸ்டின்ஸ் ஹிஸ்டரியில இருந்து வரும். இது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதே நேரத்துல குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் ஆக இருந்தா, குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, குரூப் 1 இருந்தாலும் சரி அல்லது குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் வந்தாலும் சரி, குரூப் 1 மெயின்ஸ்ல பாருங்க 100 மதிப்பெண்கள் 100 மார்க்ஸ் ஹிஸ்டரியில இருந்து கேட்பாங்க. அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 40ல இருந்து 60 மதிப்பெண்கள் வரை ஹிஸ்டரி பகுதியில் இருந்து இருக்குது. ஏன்னா அங்கேயும் வந்து பாருங்க இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு வந்துடும். ஆனா குரூப், அதாவது நல்லா கவனமா பார்க்கணும், குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியும் இருக்கிறது, தமிழ்நாடு ஹிஸ்டரியும் இருக்கிறது. ஆனால் குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரி மட்டும்தான் இருக்கு. அதுவும் குறிப்பாக மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியா மட்டும்தான் சிலபஸ் குரூப் 1 மெயின் சிலபஸ்ல இருக்கும், சரிங்களா? சோ அந்த வகையில பாருங்க, மிக முக்கியமான பகுதி. நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நோட்ஸ் நடத்துறது மட்டும் நீங்கள் படித்தால் போதுமானது. ஒன்னும் பெருசா எதுவும் வரி பண்ண வேண்டாம். சோ எல்லாத்துக்குமே நம்ம ஐஎன்எம் புக் அனுப்பியிருந்தேன், இருக்கா? சரி, ஐஎன்எம் புக் இல்லாதவங்க சொல்லுங்க, நம்ம திருப்பி அனுப்பிச்சிடலாம். சரி, இப்ப வாங்க. இப்ப இது புரிஞ்சாயா? மதிப்பெண்கள் புரிந்ததா? அடுத்து போட்டுமா? சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்களேன். அடுத்து முதல் கேள்வி, ஹிஸ்டரி அப்படின்னா என்ன? வரலாறு என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் ஹிஸ்டரி? என்ன சிலபஸ்க்குள்ள போய் சப்ஜெக்ட் கேட்கலையே, பொதுவா வரலாறு என்றால் என்னன்னு கேட்கிறேன். சார் கடந்த காலத்துல நடந்த விஷயத்தை படிக்கிறது. சரி, கடந்த காலத்தில் நடந்ததை தற்போது படிப்பது வரலாறு. சரி, பார்கவி ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்க. சார் கடந்த காலத்துல நடந்தது நம்மளுக்கு சான்றாக கிடைச்சது வந்து வரலாறு. கடந்த காலத்தில் கிடைத்தது சான்று. சரி, இப்ப நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஹிஸ்டரி என்கிற வார்த்தைக்கு அது சரியான டெஃபினிஷனா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு நான் இப்ப யார வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப நான் என்னையவே எடுத்துங்க. நான் இறந்ததற்கு பிறகு என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வரலாறு. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமேவும் என்னுடைய வரலாறாக பேசப்படும். இப்ப பாருங்களேன், நான் பிறந்தேன் முதல் ஈவெண்ட், படித்தேன் இரண்டாவது ஈவெண்ட், வேலை கிடைத்தது மூணாவது, திருமணம் நடந்தது, குழந்தை பிறந்தது, அப்புறம் ஒரு நாள் இறந்துட்டேன். இது கரெக்டா இருக்கா? சரி, இதே பாருங்களேன், நான் பிறந்தேன், படித்தேன், குழந்தை பிறந்தது, இறந்துட்டேன், திருமணம் நடந்தது. சரியா இருக்கா? இல்ல சார். இப்படி பாருங்க, பிறந்தேன், படித்தேன், குழந்தை பிறந்தது, திருமணம் நடந்தது, இறந்துட்டேன். இப்படி இருந்தா தப்புதான் சார். தப்பா இருக்குல்ல? அப்ப நீங்க சொன்ன மாதிரி கடந்த கால நிகழ்வுகள் வரலாறா? கிடையாது. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துவது. அப்ப the definition of history is the past events with correct chronological order. இந்த கால வரிசை பதிவு இந்த வார்த்தை இல்லை என்றால் வரலாற்றிற்கு நீங்க டெஃபினிஷனே கொடுக்க முடியாது. சோ இனிமேலாவது யாராவது கேட்டாங்கன்னா தெளிவா சொல்லுங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன். இந்திய வரலாறு பொறுத்த வரைக்கும்
பொதுவாக எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? இந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்தியான்னு பிரிக்கிறாங்க, தமிழ்ல பழங்கால இந்தியா. இரண்டாவது மிடிவல் இந்தியா, அதாவது இடைக்கால இந்தியா அல்லது மத்திய இந்தியா. மூன்றாவது பாருங்க மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியா. சரிங்களா? அப்ப இந்த ஒவ்வொரு இந்தியாவுடைய காலகட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் பாருங்க. சோ இதனுடைய காலகட்டம் குரங்கிலிருந்து மனிதன் எப்பொழுது தோன்றினான் என்பதற்கு தெளிவான வரையறை கிடையாது. அப்ப வரலாற்றினுடைய ஆரம்பத்தை பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமாக டிஃபைன் பண்றாங்க. பெரும்பாலும் இந்திய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் பிசி. இடத்துல பிசினாக்க கிமுன்னு அர்த்தம். அப்ப கிமு 2.5 லட்சத்திலிருந்து கிபி, சரிங்களா, 1947 வரைக்கும், அதாவது ஏடி, இத கிபின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு சாரிமா, இது ஒட்டுமொத்த இந்திய வரலாறு சொல்லிட்டேன். அப்ப 2.5 லட்சத்திலிருந்து 712 ஏடி வரைக்கும், கிபி 712 வரைக்கும் பழங்கால இந்தியா என்று டிஃபைன் பண்ணப்படுகிறது. அப்ப இது எதை வச்சு சார் நம்ம டிஃபைன் பண்றோம்? யாருக்காவது தெரியுமா இந்த 712 712 முக்கியத்துவம் என்ன? கிபி 712 முக்கியத்துவம் யாருக்காவது தெரியுமா? ஏன் அதை ஒரு எல்லையாக நிர்ணயித்திருக்கிறோம்? பாருங்க, இந்த 712 ஏடியில தான் முதல் முறையாக இஸ்லாமிய படையெடுப்பு இந்தியாவின் மேல் நடத்தப்பட்டிருக்கும். இப்ப 712 ஏடியில தான் இந்த அரேபிய பகுதியினுடைய படை தளபதியான முகமது பின் காசிம் இந்தியாவின் சிந்து பகுதியை ஆட்சி செய்த தாகீர் என்பவரை தோற்கடிக்கிறார். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் 712 அப்புறம் உள்ள வராங்க. அப்ப இங்க இந்தியாவிலேயே உருவான ஹிந்து மதம், புத்த மதம், சமண மதம், அதை சார்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகள், நிகழ்வுகளை பத்தி நம்ம பேச போறோம். பாருங்க, ஹிந்து மதம், புத்த மதம், சமண மதம், ஜெயினிசத்தினுடைய மக்கள், அவர்கள் பின்பற்றிய வாழ்க்கை முறை, சமயம், அரசியல் அவங்க எப்படி தலையிட்டார்கள் என்கிற முழுமையான விளக்கத்தை நம்ம இங்க பேசுறோம்னா அது ஏன்ஷியன்ட் இந்தியா. அடுத்து பாருங்க மிடிவல் இந்தியா, இடைக்கால அல்லது மத்திய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 712 ஏடியிலிருந்து 1707 ஏடி வரைக்கும் இடைக்கால இந்தியா, மத்திய இந்தியா. அப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது? ஹிந்து மதம், புத்த மதம், சமண மதம், இந்த 3 மதங்களோடு பிளஸ் யார் வரப்போறா? முஸ்லிம், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்களுடைய கலவை. அப்ப ஏற்கனவே உருவான இந்த மதங்களோடு எப்படி இஸ்லாமியர்கள் ஒன்றாக கலக்க போறாங்க? இஸ்லாமியுடைய வருகை சமூகத்தில், கட்டிடக்கலையில், பண்பாட்டில், நாகரிகத்தில், உணவு, உடை எல்லாத்திலையும் எவ்வாறு மாற்றத்தை உருவாக்கியது அப்படின்னு பேசணும்னாக்க அது இடைக்கால இந்தியா. இப்ப யாருக்காவது தெரியுமா அந்த 1707 முக்கியத்துவம் என்ன? யாருக்காவது? இப்ப யாருக்குமே தெரியாதா? சார் கரெக்டானு தெரியல சார். அவுரங்கசீப் இறந்துதாங்க சார். அவுரங்கசீப்பினுடைய மறைவு கரெக்டானு தெரியலன்னு பார்கவி சொல்லலாமா? உங்களெல்லாம் இந்த வருஷம் நான் ரிசல்ட் கேண்டிடேட்டா நினைச்சிருக்கேன். ஏயா, இந்த வருடம் நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும், உங்களை விட எனக்கு ஆர்வம் இருக்கிறது.
நான் இதுக்கு மேல ஓகே நீங்க கஷ்டப்பட முடியாதியா? ஓகேங்க சார். பாத்துங்க. சரி, கரெக்ட் நீங்க சொன்னது. 1707 உடைய முக்கியத்துவம் என்பது த லாஸ்ட் பவர்ஃபுல் முகல் எம்பரர் அவுரங்கசீப்பினுடைய மறைவு. அப்ப ஏன் சார் அவுரங்கசீப்புடைய வரைவு இந்திய வரலாற்றில் முக்கியமானு கேட்டா கட்டாயம் முக்கியம். ஏன்னா அவுரங்கசீப் இருக்கும் வரை ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் வணிகர்களாக இருந்தார்கள். ஏன்னா மத்தியில் ஒரு நிலையான ஸ்ட்ராங் ரூலராக அவுரங்கசீப் இருந்தார். அப்ப அவுரங்கசீப் மறைவிற்கு பிறகு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் அரசியலில் தலையிட துவங்கினார்கள். படிப்படியாக இஸ்லாமிய பேரரசு, அதாவது முகலாய பேரரசு வீழ்ச்சி அடைந்து ஆங்கிலேயர்கள் செல்வாக்கு பெற்றார்கள். அப்ப மாடர்ன் இந்தியா, அடுத்து மூணாவது பாருங்க, மாடர்ன் இந்தியா அல்லது நவீன இந்தியா. இத பாருங்களேன், 1707 இருந்து 1947 வரைக்கும் பேச போறோம். அப்ப பாருங்க, இங்க இந்து மதம், புத்த மதம், சமண மதம், இஸ்லாமிய மதம், இதோடு வந்த ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த, சரிங்களா, கிறிஸ்துவ மதம். ஏன்னா ஐரோப்பியுடைய வருகை அல்லது இஸ்லாமியர்களுடைய வருகை முன்பே, கவனமா பார்க்கணும், இஸ்லாமியர்களுடைய வருகைக்கு முன்பே கிறிஸ்துவ மதம் இந்தியாவிற்கு வந்திருக்கும். நான் குறிப்பா சொல்லப்போனாக்க மௌரியர்களுக்கு பிறகு, கவனமாப்பா, ஏன்னா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. மதம் இந்தியாவில் பரப்பப்பட்டதை அடிப்படையாக வரிசைப்படுத்துங்கன்னா ஹிந்து மதம், புத்த மதம், சமண மதம், அடுத்து கிறிஸ்துவ மதம், அடுத்துதான் பார்த்தீங்கன்னாக்க இஸ்லாமிய மதம், முஸ்லிம்கள். ஏன்னா மௌரியர்களுக்கு பிறகு கோண்டோபெர்னஸ், அதாவது பார்த்தியர்கள் இந்தியாவை வடபகுதியை ஆட்சி செய்தார்கள். பார்த்தியர்களுடைய அரசரான கோண்டோபெர்னஸ் ரூல் பண்ணும்போது சென்ட் தாமஸ், தூய திரு தாமஸ் என்பவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் என்ற தகவல் இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவ ஃபாதர் வந்துட்டு போயிருவாங்க, அதன் பிறகுதான் இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், மறந்துடக்கூடாது. ஆனால் இருந்தாலும் இந்த கிறிஸ்துவ மதம் முழுமையாக இந்தியாவில் பரப்பப்பட்டது ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பிறகு. அப்ப ஏற்கனவே இருந்த இந்த 4 பேரோடு ஐரோப்பியர்கள் எவ்வாறு கலக்கிறார்கள், ஐரோப்பியர்கள் வருகையால் ஏற்பட்ட மாற்றம் என்னென்ன, அந்த ஐரோப்பியர்கள்ட்ட இருந்து எப்படி ஆங்கிலேயர்கள் சுப்ரீம் பவரா எமர்ஜ் ஆகுறாங்க, அந்த ஆங்கிலேயர்கிட்ட இருந்து எப்படி நாம் சுதந்திரத்தை பெறுகிறோம் என்பதை பற்றி படித்தோம் என்றால் மாடர்ன் இந்தியா முடிஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? சோ ஹிஸ்டரியுடைய பேசிக் இதுயா, ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். பழங்கால இந்தியா, மத்திய அல்லது இடைக்கால இந்தியா, நவீன இந்தியா. இது புரிஞ்சதா? அடுத்து போட்டுமா? புரியுது சார். வேற யாருக்கும் ஏதாவது புரியலைன்னா கொஞ்சம் கேளுங்கயா. அந்த பேசிக்ல இருந்து போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நம்முடைய சிலபஸ் எப்படி ஆரம்பிக்குது. ஹிஸ்டரி பொதுவா பேசிட்டோம். இப்ப நம்மளுடைய சிலபஸ் எப்படி இருக்கிறது பாருங்க. முதல் வார்த்தை ஹிஸ்டரியினுடைய சிலபஸ்ல முதல் வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருப்பது ஐவிசி டு குப்தாஸ். முதல் வார்த்தை பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து குப்தர்கள் வரை இப்படி கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மராத்தாஸ், பாமினி எம்பையர் அல்லது மராத்தாஸ், விஜயநகர எம்பையர், பாமினி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, தென்னிந்திய வரலாறு. அடுத்து என்ன இருக்கும்? ரேஸ், கல்ச்சர், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, மொழி, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம் அப்படின்னு சொல்லி இந்த லெசன் நமக்கு முடியும். சரிங்களா? ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஹிஸ்டரிய மிக கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா மனப்பாடம் செய்ய தேவையில்லை.
எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மக்கப் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ஹிஸ்டரி கிடையாது. பொதுவாக ஹிஸ்டரியை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்ன? நிறைய இயர்ஸ் வரும் சார். சரி, நிறைய இயர்ஸ் வருது, நிறைய நேம்ஸ் வருது, அதே இங்க பிரச்சனையா இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப உங்களுக்கு சராசரியாக 20 வயசுன்னு வச்சுப்போம். இந்த 20 ஆண்டுகள்ல நீங்கள் எத்தனை நபர்களை சந்திச்சிருப்பீங்க? எத்தனை தேதிகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க? எல்லா தேதிகளும் எல்லா நபர்களும் உங்கள் நினைவில் இருக்கிறார்களா? சிம்பிளா கேட்கணும்னாக்கா ஒரு கொஸ்டின் எப்பயுமே நான் கேட்பேன், உங்களுக்கு 10th ரிசல்ட் வந்த தேதி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது சார். அப்ப அது எவ்வளவு பெரிய முக்கியமான நிகழ்வு. அப்ப நீங்க உங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளை மட்டுமே ஞாபகம் வைத்திருப்பீர்கள். அதே மாதிரி தான் நமக்கு எக்ஸாமுக்கும் எல்லா வருஷத்தையும் நம்ம படிக்க போறது இல்லை. ஏன்ஷியன்ட் மிடிவல்ல செலக்டட் இயர்ஸ் மட்டும் படிச்சா போதும். மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நவீன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கதை தெரிஞ்சிருச்சுன்னா கதையோட டேட் தானாக உங்களுக்கு உள்ள வந்துடும். பெரிய கஷ்டம்ன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி புரிய வைப்போம். அதே மாதிரி ஹிஸ்டரி மக்கப் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாதுயா. எக்காரணத்தை கொண்டும் மக்கப் பண்ணிடாதீங்க. நான் சொல்றேன், நான் நடத்த உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஏன்ஷியன்ட் இந்தியா. சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நேர கிளாஸுக்கு போயிடலாம். ஏன்ஷியன்ட் இந்தியா என்ன சொன்னேன்? 2.5 lakh BC to 712 AD. சரி, நமக்கு கொடுத்திருக்கிறது சிலபஸ் என்ன? ஐவிசி குப்தா. அப்ப இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னப்பா? இந்த சிலபஸ் இப்படி இருக்கு இல்லையா, இதனுடைய பொருள் என்னன்னு கேக்குறேன். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து குப்தர்கள் வரைக்கும் எல்லாமே படிக்கணும். ஏன்னா நான் தெளிவா பாருங்களேன், பிரச்சனை இந்த கோடு இப்படி இல்லை. இப்படி இருந்தா என்ன பிரச்சனை? ஐவிசியையும் குப்தாவையும் படித்தால் போதும். ஆனா நமக்கு பிரச்சனை கோடு இப்படி இருப்பதா, இங்கிருந்து இங்கு இப்படி எடுத்துக்கிறதான்னு சொன்னா. ஆனால் பல நேரங்கள்ல டிஎன்பிசி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஐவிசில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, குப்தாஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இடைப்பட்ட காலங்களில் பல தேர்வுகளில் வினாக்கள் கேட்கப்படுவது கிடையாது. சரிங்களா? கேள்வி கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். இதுவரைக்கும் பெருசா இந்த இடைப்பட்ட பகுதியில கேள்விகள் வர்றது கிடையாது. ஆனால் வந்தால் நம்மால வழக்கு பதிவு செய்யவும் முடியாது. புரியுதா? அப்ப கட்டாயம் முடிந்தவரை முதல்ல கேள்வி வரக்கூடிய ஐவிசியையும் குப்தாவையும் முதல்ல படிச்சிருவோம். படிச்சுட்டு இந்த இடைப்பட்ட பகுதியை நம்ம அடிச்சு படிச்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த இடைப்பட்ட பகுதியில என்ன இருக்கு நான் ஒரு 5 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நேரா நம்ம கிளாஸுக்கு போவோம். சரி, இப்ப ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பொதுவாக வரலாறு என்பது 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். ஒண்ணு பாருங்க, தெளிவா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த ஹிஸ்டரிய எந்த இடத்தின் வரலாறாக இருந்தாலும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட். தமிழ்ல வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். சரிங்களா? அப்ப இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் எப்படி அழைக்கப்படும்னா ஸ்டோன் ஏஜ், அதாவது கற்காலம். சரிங்களா? இப்ப இந்த கற்காலம் பொதுவாக 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. பாலியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ், 4வது மெட்டல் ஏஜ். இந்த மெட்டல் ஏஜத்தை நம்ம 2ஆ பிரிக்க போறோம். சால்கோலித்திக் ஏஜ், தாமிர கற்காலம். அடுத்து அயன் ஏஜ், இரும்பு கற்காலம். பொதுவா பாருங்க,
பொதுவாக வரலாறு 2 பகுதிகளை கொண்டது. ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட், இரண்டாவது ஹிஸ்டாரிக்கல் பீரியட். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்று காலம். சரிங்களா? இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை நம் கற்காலம், ஸ்டோன் ஏஜ்னு சொல்றோம். இப்ப இந்த கற்காலம் 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம். பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக். சரி, நியோலித்திக், மெட்டல் ஏஜ், உலோக காலம். இந்த மெட்டல் ஏஜ் 2ஆ பிரிக்கிறோம். தாமிர கற்காலம், சால்கோலித்திக் ஏஜ், அயன் ஏஜ், இரும்பு கற்காலம். சரி, இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த பகுதி டிஎன்பிசியினுடைய சிலபஸ்ல கிடையாது. நாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்துல டெட் எக்ஸாமாக இருந்தாலோ, டிஆர்பில ஹிஸ்டரி தேர்வாக இருந்தாலோ, அல்லது காவல்துறை போலீஸ் தேர்வாக இருந்தால் கட்டாயம் இந்த பகுதியை நாம் படிக்க வேண்டும். டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் என்ன கிடையாது, இது கிடையாது. சரிங்களா? சோ அதனால இது நம்ம தைரியமாக டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிருங்க. உட்காந்து மாங்குன்னு படிச்சிடாதீங்க. 6th புக்லயும் 11th புக்லயும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கனாக்க, சிலபஸ படிக்காம யார் எங்க ஆரம்பிச்சு விட்டான்னு தெரியல. டிஎன்பிசினாலே ஸ்கூல் புக்கை அட்டை டு அட்டை படிக்கணும்னு கிளம்பி இருக்காங்க. சிலபஸ் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. புரியாம நீங்க படிச்சு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. கொஸ்டின் கஷ்டமா கேட்பான், ஆனா சிலபஸை தாண்டி வெளியில கேட்க மாட்டாங்க. சோ நீங்க சிலபஸை மட்டும் படித்தால் போதும். சிலபஸை தாண்டி டிஎன்பிசி கேள்வி வராது. அந்த சிலபஸுக்குள்ளதே நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. சரியா? அதனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஒன்றும் டிஎன்பிசி எக்ஸாம் தேவையில்லை. போலீஸ் எக்ஸாம் அப்ப இதை நடத்துவேன், வேணா அப்ப நடத்திட்டு ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து நம்ம சிலபஸுக்குள்ள போக போறோம். நம்ம சிலபஸுக்குள்ள இருக்கக்கூடிய 2வது பகுதி பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் பீரியட், வரலாற்று காலம். சரி, இப்ப உங்களுக்கு பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்க மறந்துட்டேன். எதனால கற்காலத்தை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொன்னோம்? யாருக்காவது தெரியுமா? எதனால் ஸ்டோன் ஏஜ், ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுது? லைன்ல இருக்கீங்களா மாணவர்கள்? கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா? இருக்கும் சார். யாருமே வாய் திறந்து பேச மாட்டீங்களே. எதனால் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுது? ஏன்னா அந்த காலகட்டத்தில் எழுதி வைக்கப்பட்ட வரலாறு எதுவும் கிடையாது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் கீழடி பற்றி திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல சார். கீழடியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எதார்ச்சியாக தோண்டினார்கள், அங்கு சில பொருள் கிடைச்சது, அகழ்வாய்வு செய்தோம், அப்புறம் ஒரு டெவலப்டு நாகரிகம் இருப்பதை கண்டுபிடித்தோம். ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியடை பொறுத்த வரைக்கும் நாம் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு வரலாற்றை தொகுப்போம். இது முழுமையாக நம்பக்கூடியதாக இருக்குமானா முழுமையாக நம்பக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது மாற்றத்திற்கு உட்பட்டது. உதாரணத்திற்கு கீழடி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு பாருங்க, தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி 3rd century பிசில இருந்து 3rd century ஏடி வரைக்கும் சங்க காலம்னு சொல்லுவோம். ஆனா கீழடியில் கிடைத்த பொருட்கள் 6th century பிசி. அப்ப சங்க காலம் தோன்றுவதற்கு முன்பே 300 ஆண்டுகளுக்கு முன்பே கீழடியில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கு சான்றுகள் கிடைத்திருக்கிறது. அப்ப நாளைக்கு பிறகு வேறொரு இடத்துல தோன்றும். அந்த காலத்தில் கிடைத்த அந்த இடத்துல கிடைச்ச பொருள் கிமு 10ஆம் நூற்றாண்டுனா இது மாறும். அப்ப ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியடை பொறுத்த வரைக்கும் மாற்றத்திற்கு உட்பட்டது. நாம் அகழ்வாய்வு செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு
வரலாற்றை நாம் தீர்மானிக்கிறோம். அதனாலதான் அந்த பகுதியை ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலபஸ் டிஎன்பிசி சிலபஸ்ல அது பெரிய லெவல்ல கொடுக்கப்படல, கேள்வியும் வர்றது கிடையாது. சரி, இப்ப அடுத்து வாங்க, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சிலபஸ்க்கு போயிடலாம். ஹிஸ்டாரிக்கல் பீரியட். இப்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, ஐவிசி. ஐவிசி அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா அல்லது ஹரப்பா நாகரிகம். ரெண்டாவது பாருங்க, வேதிக் பீரியட், வேத காலம். வேத காலத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முந்தைய வேத காலம், பிந்தைய வேத காலம். முந்தைய வேத காலம் ரிக் வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது. டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து மூன்றாவது பாருங்க, புத்திசம், புத்த மதம், சமண மதம், ஆஜ்வீக மதம், ஆஜ்விகாஸ், அஜ்விகாஸ். ஏன்னா நாங்கள் படிக்கும் போது இந்த ஆஜ்வீக்கர்கள் சிலபஸ் ஸ்கூல் புக்ல கிடையாது. ஆனா இப்ப 11th புக்லையும் எத்திக்ஸ் புக்லையும் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்லையும் இந்த ஆஜ்வீக்கர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டாயம் நம்ம ஆஜ்வீக்கர்களை படிச்சாகணும். யூனிட் 6க்காகவாது படிக்கணும். இந்தியாவுக்கு படிக்கலைனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் ஆஜ்வீக்கர்கள் படித்தாக வேண்டும். சரிங்களா? அப்ப வேத காலத்திற்கு பிறகு புத்திசம், ஜெயினிசம், ஆஜ்வீக்கர்கள். அடுத்து பாருங்க, இங்க புத்த மதம் தெரியும். புத்த மதத்தை உருவாக்கியவர் கௌதம புத்தர். சமண மதம், ஜெயினிசம், மகாவீரர். ஆஜ்வீக மதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொக்காலி கோசலா. ஆஜ்வீக்கர்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். சார் இப்பதான் சார் கேள்விப்படுறோம். அப்படின்னா நீங்க 11th புக்கையும் 7th புக்கையும் படிக்கல. சரி, இப்ப தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஒருவேளை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் இரவும் பகலும் வெறி கொண்டு படித்தேன் சொல்லுவோமா மாட்டீங்களா? எஸ் சார். ரிசல்ட் ஒன்றும் அவ்வளவு ஈஸியா எனக்கு கிடைக்கல. இதே ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, ஃபெயில் ஆயிட்டா நீங்க சொல்றது பாருங்க, சாமி என்னை காப்பாற்றவே இல்லை, எல்லாம் என் தலை விதி. ஃபெயிலானா அதானே சொல்றோம். ஆமா சார். இப்ப அதுதான் ஆஜ்விகாஸ், ஒண்ணும் கிடையாது, விதி. இப்ப இந்த ஆஜ்வீக்கர்களை பொறுத்தவரை நீங்க இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணணும்ன்றதும் விதி, நான் உங்களுக்கு நடத்தணும்ன்றதும் விதி. ஏனென்றால் நாம் பிறக்கும் பொழுதே நமது வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இங்க நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. நீ ஒருத்தனை திட்டிட்ட, அடிச்சுட்ட, பயப்படாத, வருத்தப்படாத. ஏன்னா நீ அவனை தற்போது அடிக்க வேண்டும் என்பது விதி, அவன் அடி வாங்கணும்ன்றது விதி. இத சொன்னவர் தான் மக்காலி கோசலா ஆஜ்விகாஸ். சரிங்களா? நடத்தும் போது நம்ம டீட்டெயிலா உங்களை பத்தி பேசுவோம். பார்த்து பாருங்க. நெக்ஸ்ட், புத்த மதம், சமண மதம், ஆஜ்விக்கார்களுக்கு பிறகு மகாஜனபதாஸ், மகாஜனபதங்கள். பாருங்க, இந்த ரெண்டுமே இந்தியாவில் நடந்தது 6th century BC-ல. கிமு 6ஆம் நூற்றாண்டில் கங்கை சமவெளியில், அதாவது வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்கள் தோன்றுகிறது. அதே நேரத்துல அந்த ராஜ்யங்கள் உருவானதற்கு பிறகு அங்கு ஏற்பட்ட மூட பழக்க வழக்கங்களை கேள்விக்குட்படுத்துவதற்காக புத்தர், மகாவீரர், ஆஜீவிக்கர்கள் போன்ற 62 மறுமலர்ச்சி இயக்க தலைவர்கள் தோன்றினார்கள். அதுல நீங்க படிக்கக்கூடியது புத்தர், மகாவீரர், ஆஜீவிக்கர்கள் மட்டும்தான் படிக்கிறோம். மீதி 59 பேர் நமக்கு சிலபஸ்ல கொடுக்கல, தப்பிச்சுட்டீங்க. சரியா? அப்ப பாருங்க, மகாஜனபதங்கள். அது என்ன மகாஜனபதங்கள்? பாருங்க, ரொம்ப சிம்பிள், ஒண்ணும் பெருசா இல்ல. மத்திய ஆசியாவிலிருந்து
ஆரியர்கள் இந்தியாவை நோக்கி வந்தாச்சு. இப்ப மேற்கு வங்காளம் இந்த பகுதிக்கு போனதற்கு பிறகு அடுத்து எங்க போறது? ஏன்னா மேல அப்படியே போய் டென்ஸ் ஃபாரஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கீழே அப்படியே வந்தீங்கன்னாக்க பே ஆஃப் பெங்கால் இருக்கு. அப்படியே கீழே வரலான்னு பார்த்தா ஏற்கனவே இங்க திராவிடர்கள்னு ஒரு குரூப் வந்து செட்டில் ஆயிருக்கான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்த ஆரியர்கள் எல்லாருமே வட இந்தியாவில் அப்படியேவும் ராஜ்யங்களாக செட்டில் ஆயிருப்பாங்க. இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு. இந்த 6th century பிசிக்கு முன்னாடி ராஜ்யங்கள், ராஜாக்கள் கிடையாது, கிங்டம் ஃபார்ம் ஆகல. எல்லாருமே ட்ரைபல் பீப்புளாக இருந்தோம், பழங்குடி மக்களாக இருந்தோம். அப்ப இந்த பழங்குடி மக்கள் அடுத்து எங்க போறதுன்னு தெரியாது ஒரு நிலை வரும் பொழுது அப்படியும் அங்கங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதுதான் 16 மகாஜன பதங்கள், 16 கிங்டம்ஸ், ராஜ்யங்கள் 6th புக்ல இருக்கு. இப்ப பாருங்க, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறோம். இதற்கு முன்பு ட்ரைப், இதற்கு அப்புறம் செட்டில்டு பீப்புள். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்னையா? நாடோடி பழங்குடிகளாக இருந்ததற்கும் ஓரிடத்தில் நிலையாக தங்கியத பிறகு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடுன்னு கேட்கிறேன். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்கிறேனே. இப்ப தற்போது நாடோடிகள் சொல்லக்கூடிய இந்த தப்பா எடுத்துக்க வேண்டாம், நரிக்குறவர்கள், இவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நிலைய ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சார். சரி, அவங்க நிலையா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நீங்க ஒரு இடத்துல நிலையா இருக்கிறீங்க. வேற? சரி, சிம்பிளா உங்ககிட்ட சொல்றேனே, அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருந்திருக்கிறது? அண்ணன், பங்காளி, சித்தப்பா, பெரியப்பா ஒரு ஜாலியா மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்லையா? இப்ப அடுத்த வேளை உணவு கிடையாது, எங்க தங்க போறோம்னு தெரியாது, மழை பெய்ஞ்சா வெயில் அடிச்சா எங்க போறோம்னு தெரியாது. ஆனா அவ இருக்கிற இடம் எப்படி இருக்கு, அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கிறது? ஆனா நீங்க என்ன பிரச்சனை, எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் மூஞ்சியில ஒரு கவலை, ஒரு சோகம், வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கா இல்லையா? ஆமா சார். சார். ஏன்னா அவன் ட்ரைபு செட்டில் ஆகல, யாரை பற்றியும் அவனுக்கு கவலை கிடையாது, அடுத்த நாளை பத்தின சிந்தனை அவன்கிட்ட கிடையாது, இன்று வாழ்ந்தா போதும். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னாக்க, செட்டில்டு பீப்புள், போட்டி, பொறாமை, சரிங்களா? எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தியே யோசிக்கிறது. அவன் இதை பண்ணிட்டான், நான் இதை பண்ணல, இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணல. அப்ப இங்கதான் பாருங்க, அவர்கள் ட்ரைபல் பீப்புளாக இருக்கும் வரை மகாஜனபத சொல்லியா, அப்ப 4th யூனிட்ல மகாஜனபதாசன் பார்த்தோம். அவன் ட்ரைபா இருக்கும்போது எந்த போட்டியும் இல்லை. இப்ப 16 மகாஜனபதங்கள் போட்டி நடக்குது, மாறி மாறி சண்டை போடுறான். இந்த 16 4ஆக குறைகிறது, 4 சண்டை போடுறாங்க, கடைசியா 1ஆ குறையுது. அந்த 1தான் பாருங்க நாம் பார்க்கக்கூடிய மகத எம்பையர், மகத பேரரசு. சரிங்களா? புரியுதா? அப்ப மகத பேர்னு சொல்ல போனாக்க இந்த 4 வத்சம், கோசலம், அவந்தி, மகதம். இந்த மகதம் 3 பேரையும் தோற்கடிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியாவின் பேரரசாக உருவாகி இருப்பார்கள். இந்த மகத பேரரசத்தை பாருங்க, மொத்தம் 4 வம்சங்கள் ஆட்சி செய்கிறது. 1 ஹரியங்கா டைனாசிட்டி, 2வது சிசு நாகா டைனாசிட்டி, 3வது நந்தா டைனாசிட்டி, 4th ஒன் மௌரியா டைனாசிட்டி.
பாருங்க, மகத பேரரசு, இந்தியாவின் பேரரசுன்னு சொல்லக்கூடிய மகத பேரரசு 4 வம்சங்களால் ஆட்சி செய்யப்படும். சரிங்களா? அந்த 4 பாருங்க, ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், தென் மௌரிய வம்சம். பார்ப்போம். இந்த மௌரிய வம்சத்துலதான் மிக முக்கியமான அரசர் யாரு? அசோகர். மௌரிய பேரரசர் அசோகர் இருந்திருப்பார். இப்ப பாருங்க, அடுத்த யூனிட் நமக்கு 6வது யூனிட் என்னன்னு பாருங்க. 6வது யூனிட் பாருங்க, ஃபாரின் இன்வேஷன். ஈக்களுடைய தொலை தாங்க முடியலையே. 6வது யூனிட் பாருங்க, ஃபாரின் இன்வேஷன், அயல் நாட்டு படையெடுப்பு. சரி, இப்ப உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் வெளிநாட்டு நபர் யார்? யாருக்கா தெரியுமா? இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் வெளிநாட்டு நபர், the first foreign invader, யார்? சரி, தெரியலன்னு நினைக்கிறேன். சைரஸ் ஆஃப் பெர்சியா. பாருங்க, இந்தியாவின் மீது முதலாக படையெடுத்தவர்கள் பெர்சியன்ஸ், பாரசீகர்கள். பாரசீகத்தை சார்ந்த சைரஸ் இந்தியாவின் மீது முதலாக படையெடுத்தார். 2வது வந்தவங்க தான் கிரேக்கர்கள். சரிங்களா? அந்த கிரேக்கர்கள் நமக்கு வரக்கூடியவர் தான் த கிரேட் அலெக்சாண்டர். மறந்துடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா அலெக்சாண்டர் சொல்லிடக்கூடாதியா. இந்தியாவின் மீது முதலாக படையெடுத்தது பாரசீகர்கள், முதலாக வந்தவர் சைரஸ். அடுத்து வந்தவர் தான் கிரேக்கர்கள், கிரேக்கத்தை சார்ந்த மாசிடோனியாவை சேர்ந்த அலெக்சாண்டர். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இதுல ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்கு. அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுக்கும் பொழுது, இந்திய பகுதியில் வரும் பொழுது, இந்தியாவை, வட இந்தியாவை ஆட்சி செய்த வம்சம் எதுனா நந்த வம்சம். அரசருடைய பெயர் தனநந்தர். At the time of Alexander invasion, the Patna, Padaliputram ruled by Dhanananda. நந்தா டைனாசிட்டி மறந்துடக்கூடாது. சரி, இப்ப அடுத்த யூனிட் பாருங்க, மௌரியாஸ் பார்த்துட்டோமா? இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க மௌரியர்களுக்கு பிறகு அடுத்து பாருங்க, சென்ட்ரல் ஏசியன் ரூலர்ஸ் அல்லது ஆஃப்டர் மௌரியாஸ். மௌரியர்களுக்கு பிறகு, அதாவது த கிரேட் அசோகருடைய மறைவிற்கு பிறகு இந்தியா எப்படி இருந்ததுன்னா, 7வது பாருங்க, அசோகருடைய மறைவிற்கு பிறகு இந்தியாவை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளா பிரிக்கிறோம். பாருங்க, இந்த மேற்கு இந்தியா இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. மேற்கு இந்தியாவை பாருங்க, அசோகருடைய மறைவிற்கு பிறகு, மௌரியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, இந்த வெஸ்டர்ன் இந்தியா ரூல்டு பை இந்தோ கிரீக், சாகாஸ், பார்த்தியன்ஸ், குஷானாஸ். அதே நேரத்துல இந்த கங்கை சமவெளி ரூல்டு பை யார் வந்துருவா? கன்வாஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுங்காஸ். சுங்கர்கள், கன்வர்கள். சரிங்களா? இங்க கீழே வந்தீங்கன்னாக்க சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள். சரிங்களா? இவங்க பூராமே இங்க சவுத், அப்படியே பல்லவர்கள், சேர சோழ பாண்டி, இவங்க பூராமே இங்க வந்துருவாங்க. அப்ப மௌரியர்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க ஏறக்குறைய இந்தியா 3 வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இவங்க எல்லாரையும் பத்தியும் நம்ம பேசி ஆகணும், குரூப் 1 எக்ஸாம் போகும்போது, மறந்துடக்கூடாது. சரி, இப்ப மௌரியர்களுக்கு பிறகு இவங்களை பார்த்துட்டோம். அடுத்து கடைசியா நம்ம 7வதாக பார்க்கக்கூடியது குப்தர்கள். 8வதாக ஹர்ஷா, ஹர்ஷவர்த்தனா. சரிங்களா? இந்த 8 பேருமே நம்ம சிலபஸ்க்குள்ள கொடுத்திருக்கோம். ஆனா ரொம்ப சிம்பிளா
ஐவிசி டு குப்தாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இடைப்பட்ட கேப்பையும் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. திடீர்னு கேள்வி கேட்டாங்கனாக்க என்ன சார் கேள்வி கேட்டாங்கன்னு விட வேண்டாம். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சிலபஸ்ல என்ன இருக்கோ எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துறேன். ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளாஸ் தான் போகும். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்ஷியன் இந்தியா புரிஞ்சதா? என்னென்ன இருக்குன்ட்டு? எஸ் சார். சரி, ரெண்டாவது பாருங்க, கடகன் வாங்க, ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். ரெண்டாவது மிடிவல் இந்தியா, மத்திய இந்தியா அல்லது இடைக்கால இந்தியா. 712 இருந்து 1707 ஏடி வரைக்கும், 712 to 1707 ஏடி வரைக்கும். பாருங்க, இந்த மத்திய இந்தியா இடைக்கால இந்தியா பொறுத்த வரைக்கும் 3 பிரிவா பிரிங்கியா. ஃபர்ஸ்ட் ஃபாரின் இன்வேஷன், அயல் நாட்டு படையெடுப்பு, 712 இருந்து 1206 வரைக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் யாரு? ஃபர்ஸ்ட் அரபு இன்வேஷன், அரேபிய படையெடுப்பு, முகமது பின் காசிம். இரண்டாவது டர்க்ஸ் இன்வேஷன், துருக்கிய படையெடுப்பு, முகமது கஜினி, முகமது கோரி. முகமது கஜினி, முகமது கோரி. பாருங்க, அரபு இன்வேஷன் முஸ்லிம்ஸ்ல, அதாவது மிடில் இந்தியால ஃபர்ஸ்ட் டாபிக் அயல் நாட்டு படையெடுப்பு தான். அயல் நாட்டு படையெடுப்பை ரெண்டா பிரிக்கணும். அரேபிய படையெடுப்பு, துருக்கிய படையெடுப்பு. அரேபிய படையெடுப்புல முகமது பின் காசிம், டர்க்ஸ்ல முகமது கஜினி, முகமது கோரி. அப்ப நமக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி இருக்கும். அரப் இன்வேஷன், அரேபிய படையெடுப்பால் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? துருக்கிய படையெடுப்பால் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? கஜினி கோரியினுடைய படையெடுப்பு என்ன? பேட்டில் ஆஃப் தரைன் என்ன? தரைன் போர், பேட்டில் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன், செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன். எல்லாமே கேள்விதான். கடற்கரை ஈஸியா நீங்க மக்கப் பண்றது மட்டும் பண்ணி விட்டீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். அடுத்து பாருங்களேன், ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபாரின் இன்வேஷன் சொல்லிட்டேன். அடுத்து மிடிவல் இந்தியாவில் ரெண்டாவது யூனிட் டெல்லி சுல்தானேட், 1206 to 1526 வரைக்கும், 1706 இருந்து 1526 வரைக்கும். அப்ப இந்த டெல்லி சுல்தானேட் பாருங்க, மொத்தம் 5 வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்டது. ரூல்டு பை 5 டைனாசிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்லேவ் டைனாசிட்டி, அடிமை வம்சம். கல்ஜி டைனாசிட்டி. மூன்றாவது துக்ளக் டைனாசிட்டி. நான்காவது சையத் டைனாசிட்டி. அஞ்சாவது லோடி டைனாசிட்டி. சரிங்களா? அடிமை வம்சம், கல்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். எல்லாரையும் நான் ரொம்ப சிம்பிள். ஸ்லேவ் டைனாசிட்டியில மொத்தம் 4 பேர் தான். குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், பால்பன், ரஷ்யா சுல்தான். கல்ஜில ஒரே ஒருத்தர், அலாவுதீன் கில்ஜி. துக்ளக் 2 பேர், முகமது பின் துக்ளக், பெரோசா துக்ளக். சையத் டைனாசிட்டி கேள்வியே கேட்கறது இல்ல. லோடியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான், சிக்கந்தர் லோடி, அதற்கடுத்து இப்ராஹிம் லோடி. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். நம்ம செலக்டட் ஏரியா நம்ம படிச்சா போதும். சரி, இப்ப அடுத்து பாருங்க, இந்த துக்ளக் டைனாசிட்டி இந்தியாவை ரூல் பண்ணும்போது 1335ல மதுரை சுல்தான்கள் சுதந்திர அரசுகளாக உருவாகிறது. 1336ல விஜயநகர எம்பையர், விஜயநகர பேரரசு உருவாகிறது. 1347 1347 பாமினி கிங்டம் உருவாகிறது. சரிங்களா? அப்ப முகலாயர்கள் வருவதற்கு முன்பே மதுரை சுல்தானியர்கள் உருவாகிடுவாங்க. விஜயநகர பேரரசு ஹரிகரால் அண்ட் புக்கரால் உருவாக்கப்படும். தென் பாமினி கிங்டம் உருவாகிறோம். அப்ப நம்ம டெல்லி சுல்தானேட் பார்த்த உடனே என்ன பார்க்க போறோம்? விஜயநகர் எம்பையர், பாமினி எம்பையர் பார்த்துட்டு தான். ஏன்னா
இந்த மதுரை சுல்தான் நமக்கு யூனிட் 6. இது ரெண்டும் ஹிஸ்டரி. அவ்வளவுதையா? இது என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, இந்த விஜயநகர எம்பையர் பாமினி கிங்டம் குரூப் 4ல கிடையாது, குரூப் 2 குரூப் 1 இருக்கு. சிலபஸ் படி பாத்தீங்கன்னா விஜயநகர எம்பையரும் பாமினி கிங்டமும் குரூப் 4 சிலபஸ்ல நேரடியாக இல்லை. குரூப் 2 அண்ட் குரூப் 1 சிலபஸ்ல தான் இருக்கு. நம்ம பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப டெல்லி சுல்தானேட் அப்ப அது புரிஞ்சா, இந்த 5 பேரை பத்தியுமே பார்க்கணும், பார்த்தா தான் டெல்லி சுல்தானேட் முடியும். சரி, இப்ப அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முகல்ஸ். மிடில் இந்தியால 3வது டாபிக் முகலாயர்கள். 1526 to இது வேற 1526 to 1858. பாருங்க, இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முகல்ஸ், இதே நமக்கு சிலபஸ்ல இருக்கு. 1526ல இருந்து 1707. ரெண்டாவது லேட்டர் முகல்ஸ், பிற்கால முகலாயர்கள், 1707 to 1858. இந்த லேட்டர் சொல்றாங்க, இந்த முகல்ஸ் நமக்கு சிலபஸ்ல நேரடியா இருக்கு. லேட்டர் முகல்ஸ் நமக்கு சிலபஸ்ல நேரடியாக இல்ல, ஆனா கேள்வி வருது. உதாரணத்திற்கு 1857 ரிவோல்ட் அப்ப முகலாய பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்கிற பட்டத்தை வழங்கியவர் அக்பர் ஷா, 2ஆம் அக்பர். இதெல்லாம் லேட்டர் முகல்ஸ்ல தான் இருக்காங்க, முகலாயர்கள் கிடையாது. அதாவது அவுரங்கசீப்புக்கு முன்னாடி இருந்தா அது முகல்ஸ், அவுரங்கசீப் மறைவிற்கு பிறகு வந்தவங்க லேட்டர் முகலாயர்கள், பிற்கால முகலாயர்கள், மறந்துடக்கூடாது. அப்ப முகல்ஸ்ல நமக்கு யாரை பத்தி பேச போறோம்? பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அவ்வளவு. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். இங்க பாருங்களேன், ஹுமாயூன் அப்ப நம்ம யார பார்ப்போம்னா சூர் டைனாசிட்டி. யாரு? ஷெர்ஷா சூரி, ஷெர்கான் என்று சொல்லக்கூடிய ஷெர்ஷா சூரியை பற்றி படிப்போம். அதே மாதிரி அவுரங்கசீப் அப்ப யாரை பத்தி பார்ப்போம்? மராத்தாஸ், த கிரேட் சிவாஜி. முடிஞ்சா? அப்ப முகலாயர்கள் நம்ம படிக்கும்போது யாரை பத்தி பேச போறோம்? முகல்ஸை பத்தி பார்க்க போறோம், சூர் டைனாசிட்டியை பத்தி பார்க்க போறோம். மராத்தியர்களை பத்தி பார்த்தோம்னா மிடிவல் இந்தியா நமக்கு முடிஞ்சிடும். மொத்தம் 3 பகுதி தான். ஃபாரின் இன்வேஷன், டெல்லி சுல்தானேட், தென் முகலாயர்கள். இதுக்குள்ள விஜயநகர எம்பையர், பாமினி எம்பையர், மராத்தியர்கள், சூர் டைனாசிட்டி. மிடிவல் இந்தியா புரிஞ்சா? புரியுதுங்க சார். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாடர்ன் இந்தியா. நெக்ஸ்ட் பாருங்க, மாடர்ன் இந்தியா. 1707 to 1947 வரைக்கும் நவீன இந்தியா. இப்ப பாருங்க, இந்த நவீன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதையும் ஈஸியா பிரிச்சலாம். ஒரு 3 காலகட்டம் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1707 to 1773. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா, யூனிபிகேஷன் ஆஃப் இந்தியா. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆங்கிலேயர்கள் வந்ததால் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஐரோப்பியர்கள் வருகை, ஆங்கிலேயர்கள் வருகையால் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? சப்ஜெக்டுக்குள்ள போல, நாளைக்கு தான் சப்ஜெக்டுக்குள்ள போறோம். ஆனா இப்ப நீங்க இதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும்.
சிம்பிளா தானே கேட்டேன். சார் பிரிட்டிஷ் வந்ததுனால என்ன மாற்றம்னு கேக்குறேன். சார் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க சார். சரி, நீங்க சொல்ற எல்லாரும் சொல்றதுதான். டிரான்ஸ்போர்ட் டெவலப் ஆச்சு, எஜுகேஷன் டெவலப் ஆச்சு, கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஆங்கிலேயர்கள் வந்ததால் தான் இந்தியா என்கிற ஒரு நாடு உருவானது. அதனால பாருங்க யூனிபிகேஷன். இந்த காலகட்டத்தில் பாருங்க, வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவினுடைய அரசியலில் தலையிடுகிறார்கள். பாருங்க, ரொம்ப சிம்பிளா, கர்நாடிக் வார், மைசூர் வார், மராத்தா வார், பெங்கால் வார், கூர்கா வார், சீக் வார், ரோஹில்கண்ட் வார், பர்மா வார், பர்மிஸ் வார். அப்ப இந்த எல்லா போர்களின் முடிவிலும் மிக முக்கிய அரசர்கள் எல்லாரையும் தோற்கடித்து இந்தியாவை இங்கிலாந்து ராணியினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்கள். ஒருவேளை இது நடக்காமல் போயிருந்தால், உதாரணத்திற்கு நாம் சுதந்திரம் வாங்கும் பொழுது at the time of our independence எத்தனை ராஜ்யங்கள், ஜமீன்தார்கள் இந்தியாவில் இருந்திருப்பார்கள். 1947ல நாம் சுதந்திரம் வாங்கும் பொழுது 565 ராஜாக்கள் இருந்தாங்க. 565 யோசிச்சு பாருங்க. அப்ப இத ஒருவேளை ஆங்கிலேயர்கள் செய்யாமல் இருந்திருந்தார், தற்போது ஆப்பிரிக்கா மாதிரி என்ன பண்ணிருப்போம், நம்ம தனித்தனி குட்டி குட்டி நாடுகளாக நம்ம இருந்திருப்போம். அப்ப ஆங்கிலேயர்கள் வருகையுடைய முதல் தாக்கம் இந்தியா உருவாக்கப்பட்டது. அப்ப பாருங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் இன்வேஷன், ஐரோப்பியுடைய வருகை. இரண்டாவது வார், போர்கள். இந்த எல்லா போரையும் நடத்துவேன். கர்நாடிக் வார், மைசூர் வார், எல்லா போரையும் நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது கர்நாடிக் வார், மைசூர் வார், மராத்தா வார், பெங்கால் வார். இந்த 4 டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்கு, மெயின்ஸ் அண்ட் பிரிலிமினரியில வார்ஸ். அதுக்கடுத்து இந்த காலகட்டங்கள்ல பிரிட்டிஷர்ஸினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ், சரிங்களா, நீதித்துறையில் என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் பாருங்க, நமக்கு ஐரோப்பியர்கள் வருகையும் வார்ஸ் கேள்வியாக இருக்கும். அப்ப மாடர்ன் இந்தியாவுடைய முதல் தலைப்பு 1707ல இருந்து 1773 வரைக்கும் யூனிபிகேஷன் ஆஃப் இந்தியா. மறந்துடக்கூடாது, இந்தியா ஒருங்கிணைக்கப்படுதல், இந்தியா என்கிற ஒரு நாடு உருவானது மிக முக்கியம், மறந்துட வேண்டாம். அடுத்து பாருங்க, 2வது யூனிட் 1773ல இருந்து 1858 வரைக்கும். 1773ல இருந்து 1858 வரைக்கும். இங்க பாருங்க, இந்த காலகட்டம் என்பது இந்தியா under the control of East Indian Company, not British Queen. பாருங்க, இந்த காலகட்டத்துல இந்தியாவுடைய நிர்வாகம் பாருங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், இவங்களுக்கு கீழே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இவங்களுக்கு கீழே இந்தியன் பீப்புள். சரிங்களா, கவனமா பார்க்கணும். அதனாலதான் பாருங்க, இந்த நம்ம பெருசா பேசுவோம் இல்லையா, அதாவது இந்தியாவை ஆங்கிலேயர்கள் 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். முதல் 100 ஆண்டு வணிகர்களாக இருந்தவர்கள் இந்தியாவுடைய அரசியலில் படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குரோ ஆகிறாங்க. அடுத்த 100 ஆண்டுகள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்கிற வணிக நிறுவனம் இந்தியாவை ஆட்சி செய்கிறது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரூல் பண்ணல. சரிங்களா, அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ரொம்ப சிம்பிள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ், நிர்வாக மாற்றம் என்ன. 2வது, ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த எஜுகேஷன் பாலிசிஸ் என்னென்ன.
அடுத்து மூன்றாவது மிக முக்கியமானது, ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இன்கம் நடத்த கொண்டு வந்த சோசியல் சேஞ்சஸ், சமூக மாற்றம் என்ன? பெண்களுக்கு கல்வி வழங்குதல், ஷெட்யூல் காஸ்டுக்கு கல்வி வழங்குதல், சதி ஒழிப்பு சட்டம், விதவைகள் மறுமண சட்டம், விடோ ரீமேரேஜ் ஆக்ட் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த நான்காவது பாருங்க, இந்த காலகட்டத்தில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் பிடிக்காம நாம் செய்த ரிவோல்ட், புரட்சிகள் என்னென்ன? இந்த புரட்சிகளை மூன்றாக பிரிக்க போறோம். பாருங்க, ட்ரைபல் ரிவோல்ட், பெசன்ட் ரிவோல்ட், 1857 ரிவோல்ட். அவ்வளவுதான். அதாவது பழங்குடியினர் புரட்சி, விவசாயிகள் புரட்சி, 1857 ரிவோல்ட். இதே தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாளையக்காரர்கள் புரட்சி, 806 வேலூர் கழகம் சொல்லி யூனிட் 6ல நம்ம படிப்போம். இதே காலகட்டம் தான். சரிங்களா? இந்தியாவில் ட்ரைப, இங்க தமிழ்நாட்டுல பாளையக்காரர் ரிவோல்ட்னு நம்ம படிப்போம், கூடாது. சரிங்களா? அப்ப இந்த நான்கையும் நம்ம படிச்சோம்னா என்ன முடிஞ்சிடும்? நமக்கு தாராளமாக இரண்டாவது காலகட்டம் முடிகிறது. 1773 1858 இந்தியா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அது என்னென்னலாம் நடந்திருக்குன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, டிஎன்பிசி உடைய பிரிமரி சிலபஸ் ஆரம்பிக்கிறதே இந்த யூனிட்ல இருந்து தான். மாடர்ன் இந்தியாவில் பாருங்க, முதல் வார்த்தை எப்படி இருக்கும்? The yearly uprising against British rule in India. இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால போராட்டங்கள், அங்கிருந்து சிலபஸ் ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் இந்த பகுதிகளில் இருந்து சில நேரங்கள்ல 1-2 கேள்வியை கேட்டு வச்சிடறாங்க. நம்ம வேற வழியே இல்லாம மாட்டிக்கிறோம். பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இந்த ரெண்டாவது பகுதி புரிஞ்சா? புரியுதுங்க சார். இப்ப அடுத்து ஹிஸ்டரியோட லாஸ்ட் பகுதிக்கு வாங்க. மூன்றாவது பகுதி 1858 to 1947. அப்ப இந்த காலகட்டம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ரூல் பிடிக்காம நம்ம அவர்களுக்கு எதிராக 1857 புரட்சி பண்றோம், சிப்பாய்கள் புரட்சி. சிப்பாய் புரட்சியினுடைய முடிவில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒழிக்கப்பட்டு இந்திய நிர்வாகம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் நேரடியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் குவீன். அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அவங்களுக்கு கீழே இந்தியன் பீப்புள், அவ்வளவு. அப்ப நமக்கு இடையில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒண்ணு கிடையாது. பாராளுமன்றத்தால் நேரடியாக இந்தியா ஆட்சி செய்யப்படுகிறது. அப்ப இந்த காலகட்டத்தினுடைய முதல் சிலபஸ் ரொம்ப சிம்பிள். இயர்லி பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அல்லது இப்படி வச்சுங்களேன், இது சிம்பிளா புரியுற மாதிரி, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பிஃபோர் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பான அரசியல் இயக்கங்கள் என்னென்ன? அடுத்து இரண்டாவது டைட்டில் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி பிரிக்கிறோம்? மாடரேட்ஸ், மிதவாதிகள் காலகட்டம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதிகள் காலகட்டம், காந்தியன் பீரியட் காந்தியன் காலகட்டம், நான்காவதாக டெரரிசம் பயங்கரவாதிகள் காலகட்டம். சரிங்களா? அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுட்டோம்னாக்க ஈஸியா நம்மளால மதிப்பெண் வாங்கிட முடியும். இதுல பாருங்க, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில இருந்து மட்டும் அசால்ட்டா சொல்றேன், குறைஞ்சது 10 கேள்வி வரும். தமிழ்நாடு ஹிஸ்டரி சேர்த்தீங்கன்னா மினிமம் 10 கேள்விகளுக்கு கேரண்டி. மறந்துட வேண்டாம், ஈஸியா இருக்கும். பெரிய கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தெளிவா நமக்கு புரிய வைக்கிறேன், பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த மாடர்ன் இந்தியா புரிஞ்சதா? எஸ் சார். இப்ப வாங்க,
இன்னொரு முக்கியமான பகுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியான்னு நடத்தணும். சரி, இப்ப இதுல இருந்து எத்தனை கேள்விகள் வரும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு? இந்த பகுதியிலிருந்து அதிகபட்சம் 2 to 4 வினாக்கள், மினிமம் 2 கொஸ்டின். அதுல ஒரு கொஸ்டின் ஐவிசில இருக்கும், ஒரு கொஸ்டின் குப்தர்கள்ல இருக்கும், இன்னொரு கொஸ்டின் ரொம்ப ரேர், புத்திசம், ஜைனிசம், மௌரியர்கள் இதெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப ரேர். கட்டாயம் 2 கேள்வி இருக்கும், மேக்சிமம் 4. இங்கேயும் அதே தான், 2 to 4. இங்கதான் பாருங்க 6 to 8. மொத்தம் குரூப் 2 எக்ஸாம் சொல்றேன். இது வந்து குரூப் 2க்கும் குரூப் 4க்கும். இதே குரூப் 1 எக்ஸாம் ஆக இருந்தால் இங்க 4 to 5 வினாக்கள், 4 to 5 வினாக்கள், இங்க 7 to 10 வினாக்கள். இது குரூப் 1 எக்ஸாம் ஆக இருந்தா. சில நேரங்கள்ல அது 2, 3 கூட குறையுது. எது அப்படியோ இந்த மாடர்ன் இந்தியா அதிகமான கேள்விகளை பெறும். அதனாலதான் உங்களுக்கு நான் முதல்ல என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன்னா மாடர்ன் இந்தியா தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் நாளைக்கு. ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து நாளைக்கு நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ தெளிவா இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நாளைக்கு யூரோப்பியன் இன்வேஷன் முடிஞ்சிடும், அடுத்து வார்ஸ், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுவோம். நீங்க நடத்த மட்டும் படிச்சுக்கிட்டே வாங்க போதும். புரியுதா? மாடர்ன் இந்தியா முடிச்சுட்டு அடுத்து மிடிவல் இந்தியா முடிச்சுட்டு தென் ஏன்ஷியன் இந்தியா. இப்ப ரிவர்ஸ்ல போக போறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஹிஸ்டரி கிளாஸ் மட்டும் பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ், எத்தனை கேள்விகள் என்பதை பொறுத்து நம்ம மாறணும். ஏன்னா மாடர்ன் இந்தியாவில் அதிக கேள்வி, மிடிவல்ல ஏன்ஷியன் இப்படித்தான் கேட்கப்படுகிறது. ஸோ ஹிஸ்டரினா புரிஞ்சதா என்னன்ட்டு? புரியுதுங்க சார். சரிங்களா சார்? ரொம்ப சிம்பிள். இதே பாருங்க, இன்னொரு 5 minutes இருங்க, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்ப அடுத்து நமக்கு இன்னொரு யூனிட் சொன்னேன் இல்லையா, யூனிட் 6. யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரி. அப்ப இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரிக்குள்ள எப்படி சார் இருக்கு? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அல்லது அகழ்வாராய்ச்சி. எஸ்கவேஷன், கீழடி. சரிங்களா? கீழடியில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அகழ்வாய்வு நடக்குதோ எல்லா பிளேஸையும் நம்ம பேசி ஆகணும். ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட். 2வது சங்கம் ஏஜ், சங்க காலம். 3வது களப்பிரர்கள் காலம், களப்பிராஸ். 4வது பல்லவர்கள். 5வது லேட்டர் சோழாஸ், பிற்கால சோழ பேரரசு. சங்கம் ஏஜ்ல வரக்கூடிய சோழர்கள் கரிகாலன். லேட்டர் சோழர்ல வரக்கூடியது ராஜராஜன், ராஜேந்திர சோழன். அடுத்து 6வதாக பாண்டியர்கள். சரிங்களா? அடுத்து 7வதாக மதுரை சுல்தான்கள். 8வது நாயக்கர்கள். இது வேணா இந்த இடையில ஒரு இருக்கும், சம்பந்தமே இல்லாம இந்த பாண்டியர்கள், மதுரை சுல்தானுக்கும் நாயக்கர்களுக்கு எல்லாம் இடையில வந்து பாத்தீங்கன்னாக்க தஞ்சாவூர் மராத்தாஸ், சரபோஜி 1, சரபோஜி 2 இருக்கும். ஸோ நாயக்காஸ், மதுரை நாயக்காஸ், செஞ்சி நாயக்காஸ், தஞ்சாவூர் நாயக்கர்கள், வேலூர் நாயக்கர்கள்னு நம்ம படிப்போம். சரிங்களா? அப்ப நாயக்கர்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, இங்க 10வது யூனிட் வரும் பொழுது நாயக்கர்களுக்கு அடுத்து பாளையக்காராஸ் ரிவோல்ட். அடுத்து 11 வெள்ளூர் ரிவோல்ட். 12 the role of தமிழ்நாடு in freedom struggle, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அடுத்து 13வதாக ரோல் ஆஃப் உமன் ஃபைட்டர்ஸ், பெண் விடுதலை போராட்ட வீரர்கள். 14 சோசியோ ரீஃபார்ம்
மூவ்மெண்ட்ஸ். பெரியார் இந்த குரூப்லாம். அதே மாதிரி பாருங்க, ஹிஸ்டரியில எதுலையுமே சம்பந்தப்படாம இந்தியன் ஹிஸ்டரி ஒரு யூனிட் இருக்கு, சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள், சோசியல் ரினைசன்ஸ் மூவ்மெண்ட். தனியா நடத்துவையா ராஜாராம் மோகன் ராய், விவேகானந்தர், சரிங்களா, தயானந்த சரஸ்வதி, முஸ்லிம் ரீஃபார்ம் மூவ்மெண்ட், பார்சி ரீஃபார்ம் மூவ்மெண்ட், சீக் ரீஃபார்ம் மூவ்மெண்ட். ஹிஸ்டரியில எந்த ஒரு பகுதியை நம்ம அடக்க முடியாது, அது ஒரு தனி யூனிட்டாக மறுமலர்ச்சி இயக்கங்கள் பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயும் மறுமலர்ச்சி இயக்கங்கள் பார்ப்போம். இந்த 14 யூனிட் நம்ம பார்த்தோம்னா யூனிட் 6ல வரக்கூடிய ஹிஸ்டரி பகுதி முடிஞ்சிடும். ஸோ அவ்வளவையும் நம்ம நடத்தப்போம், வேற ஒன்றும் கிடையாது. ஈஸியா இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஹிஸ்டரியை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நம்ம அசால்ட்டா கேட்கக்கூடிய முழு மதிப்பெண்கள் வாங்கிடலாம். எக்கனாமிக்ஸ்ல மட்டும்தான் நீங்கள் புரிந்து கொண்டு படிக்கணும். பாலிட்டி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன நோட்ஸ் கையில கொடுத்துருக்கணும் அதை திரும்ப திரும்ப படிங்க, கேள்வி வெளியில போகாது. சரிங்களா? இப்ப இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். சரி, இப்ப நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு பகுதி, இப்ப உங்கள்கிட்ட ஐஎன்எம் புக் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாடர்ன் இந்தியா முடிச்சுட்டு மாடர்ன் இந்தியாவுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி ஆரம்பிச்சிடலாம். முடிச்சோம்னாலே ஏறக்குறைய ஹிஸ்டரியுடைய கேள்வி முடிஞ்சிடும். அப்புறம் மிடிவல் மாடர்ன் அசால்ட்டு நம்ம தட்டி விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி, இன்னைக்கு ஒன்றும் பெருசா நடத்தல. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் சிலபஸத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் கவனம் செலுத்த வேண்டியது அடுத்த வாரம் நடக்கக்கூடிய தமிழ். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ் இங்கிலீஷ்க்கு ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கவங்களுக்கு சிலபஸ் போட்டாச்சு. தமிழ் இருப்பவர்களுக்கு 8th நியூ புக், சரிங்களா, 8வது புதிய புத்தகம் அடுத்த வாரம் புதன்கிழமை தேர்வு இருக்கும். நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். செவ்வாய்க்கிழமை நைட்டு படிக்கிற வேலை வச்சுக்க கூடாது. இப்ப இருந்தே நேரம் கிடைக்கும் போது சிலபஸை வச்சுக்கிட்டு சிலபஸை மட்டும் தமிழ் புக்ல மார்க் பண்ணி படிங்க. தேவையில்லாம இந்த உரைநடை பகுதி கதைகள் எல்லாம் படிக்க கூடாது. இலக்கணம் படிக்கணும். அதே மாதிரி மொழிபெயர்ப்பு, கலை சொற்கள் படிக்கணும். புத்தகத்தை பற்றியும் ஆசிரியரை பற்றி படிச்சா போதும். தேவையில்லாத மற்ற பகுதிகளை படிக்க வேண்டாம். உரைநடை பகுதியை வாசிக்க வேண்டாம். அந்த உரைநடை பகுதி ஒருவேளை தேசிய தலைவர்களை பத்தி இருந்தா நீங்க படிச்சாலாம். உதாரணத்துக்கு காமராஜரை பத்தி, ராமானுஜம் பத்தி, முத்துராமலிங்க தேவர் பத்தி, காந்திய பத்தி, இந்த தலைவர்களை பத்தி லெசன் இருந்தா மட்டும் உரைநடையில படிங்க. அதர்வைஸ் பொதுவான உரைநடை பகுதியை நம்ம படிக்க வேண்டியது இல்லை. சரிங்களா? சரி, ஸோ நாளைக்கு கிளாஸ்ல எல்லாத்தையும் மாடர்ன் இந்தியா புக் இருக்குன்னு நினைக்கிறேன். புக்கு இல்லாதவங்க தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாளைக்கு என்ன பண்ணுவோம், மாடர்ன் இந்தியா கிளாஸை நம்ம ஆரம்பித்து விடுவோம். சரியா? எனக்கு இல்ல சார்.